சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, என் மேலே உங்களுக்கு கோபம் இருக்கலாம், அதுக்காக எத்தனை நாள் என் அம்மா வீட்டிலே இருக்க முடியும்? நான் உங்கள் வீட்டுக்கு வரேங்க, என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா, கொஞ்சம் பொறுமையாக இரு. இங்கே உங்கள் வீட்டில் இருந்தனா நிம்மதியாக நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம், யாரும் உன்னை கோபமாக பேச மாட்டாங்க. ஆனால் என் வீட்டுக்கு வந்தால் என் அம்மா மனோஜ் மேலே உள்ள பாசத்துலேயும் நம்ம மேலே இருக்கிற கோவத்துலேயும் ஏதாவது பேசி பிரச்சனை செய்வாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? நீ இங்கேயே இருக்கிறது தான் உனக்கு நல்லது. கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம். இன்னும் அந்த ரோகிணி என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல, எங்கே போயிருக்காங்கன்னு கூட தெரியல. அதனால் இப்போ நீ இங்கே இருந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியும். நீ நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்பயும் போல் நிறைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்னதான் நீ பொறுப்பாக வேலையை பார்த்தாலும் ரோகிணிக்கு நீ உதவி செஞ்சுருக்க அப்படின்ற கோவம் எங்கள் அம்மாவுக்கு இன்னும் உன் மேலே இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீ ரொம்ப மனசு வேதனைப்படுவ. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. உங்கள் அம்மா வீட்டில் தானே இருக்க, நீ எப்பயும் போல் நம்ம வீட்டுக்கு வரலாம். நானே வந்து உன்னை கூப்பிட்டு போவேன். அது வரைக்கும் நீ பொறுமையாக தான் இருக்கணும். அத்தை, மீனாவை பார்த்துக்கோங்க. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதில்ல? உண்மையாகவே மீனா மேலே இப்போ எனக்கு கொஞ்சம் கூட கோபம் இல்லை. மீனா மனசு மாறி இனி இப்படி ஒரு தப்பை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டால, செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். மற்றபடி மீனா மேலே கோவப்பட்டு மட்டும் எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள்? மீனா வீட்டில் இல்லாமல் நானும் அந்த வீட்டுக்கு போகவே பிடிக்கல தான். என்னை சாப்பிட்டியான்னு கூட எங்கள் அம்மா கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்பாவும் இப்போ ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால என்ன செய்ய, மீனாவை விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியல. கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தால் எல்லாம் சரியாயிரும்னு எனக்கு தோணுது. அதான் இப்படி பேசுகிறேன்னு சொல்கிறாரு முத்து. உடனே சந்திரா சொல்கிறாங்க, எனக்கு புரியுது மாப்பிள்ள. மீனா இங்கேயே இருந்தால் உங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பா, சரியாக சாப்பிடவும் மாட்டேங்கிறா. நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா மீனா கண்டிப்பாக உங்கள் மேலே உள்ள அக்கறையில் சரியாக சாப்பிடணும், வேலையை பார்க்கணுன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுப்பா. அதனால தான் நாங்கள் சொன்னோம். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எப்போ வந்து மீனாவை கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து கூப்பிட்டு போங்க. அது வரைக்கும் என் பொண்ணு மீனாவை நான் பார்த்துக்க மாட்டேன்னா என்ன? மீனா இங்கே இருந்தால் நிம்மதியாக இருப்பானா எனக்கு சந்தோஷம்தான். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் மாப்பிள்ள, நீங்கள் கிளம்புங்க, மீனாவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. உடனே முத்து மீனாவை பார்த்துக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாரு. மீனா கண்கலங்கி இருக்காங்க. என்னம்மா, எத்தனை நாள் இங்கே இருக்க முடியும்? அண்ணாமலை மாமா என் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பார். அவருக்கே என் மேலே ரொம்ப கோபம் வந்துருச்சு, அப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கேன்னு சொல்லும்போது, இல்லை மீனா, நீயும் கொஞ்சம் பொறுப்பாக என்ன செய்யணும், யாருக்கு உதவி செய்யணும்னு யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். பாரு, இப்போ வீட்டில் உள்ள எல்லாரும் உன் மேலே கோபமாக இருக்காங்க. அந்த ரோகிணி எங்கே போனானே தெரியல. ரோகிணியோட வாழ்க்கையை விட உன்னுடைய வாழ்க்கை முக்கியம்னு யோசிச்சிருக்க வேண்டாமா? இல்லை எங்ககிட்டயாவது சொல்லியிருக்கலாம். அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. நீ முதல்ல ரெஸ்ட் எடு. அதான் முத்து மாப்பிள்ளை தெளிவாக சொல்லிட்டார்ல, அவர் வந்து கூப்பிட்டு போவேன்ட்டாரு. அப்புறம் என்ன, எப்பயும் போல் இருக்கிற வேலையை பாரு, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சந்திரா. என் வீட்டுக்காரர் எப்போ வந்து கூப்பிட்டு போவாருன்னு தெரியல. அங்கே போனாலும் விஜயாத்தை இன்னும் என்னென்ன பேச போகிறாங்களோ தெரியலையே. சொந்தக்காரங்க எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரோகிணியால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மீனா ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. மகேஸ்வரி ரோகிணியோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நடந்த எல்லா பிரச்சனையை பற்றியும் சொல்கிறாங்க. இப்போ ரோகிணி உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் கொஞ்ச நாள் எங்கேயும் அனுப்பாதீங்க, ரோகிணியை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணியோட அம்மா பேரதிர்ச்சியோடு இருக்காங்க. ரோகிணி என்னை பார்க்க வரலை, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லவும் இல்லை. அப்போ என் பொண்ணு ரோகிணி எங்கே போனா, என்ன முடிவெடுத்தான்னு வேறு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸ்கூலில் டூரெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த கிரிஷ் இங்கே ரோகிணியை அங்கே இங்கேன்னு தேடி பார்க்குறான். ஆனால் வீட்டில் ரோகிணி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு, முத்துமாமா ரோகிணி ஆண்டி எங்க அப்படின்னு கேட்கும்போது, கிரிஷ் நீ கூட எங்களை ஏமாத்திட்டல அப்படின்னு கேட்குறாரு முத்து. இல்லை மாமா, நான் என்ன செஞ்சேன்? மீனா அத்தையும் இல்லை, ரோகிணி அத்தையும் இல்லை. அதான் கேட்டேன், நீங்கள் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்கல்ல, அவங்களெல்லாம் பார்க்கணும், அவங்களுக்காக நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நீங்களும் மீனா அத்தையும் எனக்காக பேசுனீங்க, அதனால தானே என்னால் டூருக்கு போக முடிஞ்சுது. வந்த உடனே உங்ககிட்ட பேசலான்னு நினச்சா. என்னாச்சு மாமா, என்ன பிரச்சனை? ஏன் எல்லாரும் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க? அண்ணாமலை தாத்தா கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரே, என்னாச்சுன்னு கேட்க, உடனே அண்ணாமலை கிறிஷ்கிட்ட வந்து பேசுகிறாரு. கிறிஷ், உன் மேலே எங்களுக்கு ரொம்பவே அக்கறை இருந்தது. அதனால தான் உன்னுடைய பாட்டி உன்னை கொண்டு வந்து இங்கே விட்டப்ப நாங்களே கிறிஷை பார்த்துக்கிறோன்னு சொல்லி இந்த பொறுப்பையும் எடுத்துக்கிட்டோம். ஆனால் உன்னுடைய பாட்டி இங்கே வந்து உன்னை பார்க்கவும் இல்லை, ஃபோனில் பேசவும் இல்லை. அப்படி இருக்கும்போதே எனக்கு சந்தேகம் இருந்தது. ரோகிணியை இப்போயும் நீ வந்து அத்தைன்னு கூப்பிட்டுட்ருக்க, ஆனால் ரோகிணி தான் உன்னுடைய அம்மான்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். கல்யாணி உன்னுடைய அம்மா தானே?
ரோகிணி தான் கல்யாணின்ற உண்மை முத்து மூலமாக எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ வீட்டில் ரோகிணி இல்லை, எங்கே போயிருக்கான்னு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது உடனே கிறிஷ் இங்கே முத்துவை பார்க்க, முத்துவும் கிறிஷை பார்க்கும்போது, முத்துமாமா எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு கேட்க, என்ன கிறிஷ், இந்த ரோகிணி மாதிரியே நீயும் ரொம்ப பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்த மனோஜும், இந்த கிறிஷ் ஏன் பொய் சொல்ல மாட்டான், ரோகிணியோட பையன் தானே, ரோகிணி நம்மளை எவ்வளோ நம்ப வச்சு ஏமாத்தினா, இந்த கிறிஷும் அதே மாதிரி நடித்து ஏமாத்திட்டு இருக்கான் பாரு. முத்து, இனியாவது இந்த கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு கிறிஷோட பாட்டி வீட்டில் கொண்டு போய் விடு, அவங்க பார்த்துக்கிட்டோம். இந்த வீட்டில் இருந்தால் இந்த கிறிஷை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்னா ரோகிணியோட பையன் தானே கிறிஷு. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் எதுக்கு இருக்கணும்? ஏற்கனவே அந்த ரோகிணி என்னை ஏமாத்திட்டா. ஸ்ருதியோட அம்மா தேடி வந்து கேள்வி கேட்குறாங்க, ஏன் இப்படி ரோகிணி ஏமாத்துறாங்க, உங்கள் குடும்பத்தில் நாங்கள் சம்மந்தம் வச்சுருக்கவே கூடாது, இதே மாதிரி நடந்துட்டு இருந்தா இங்கே ரவி மாப்பிள்ளையவும் ஸ்ருதியவும் எங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு பேசுகிறாங்க. ரோகிணியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நான் வந்து ரோகிணியை கல்யாணம் பண்ணேன் இல்லையே, இந்த ரோகிணி சொன்னது எல்லாமே போய் தான். அப்படி இருக்கும்போது பணத்துக்காக ரோகிணியை மனோஜ் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அதான் இப்போ நல்லா அனுபவிக்கிறீங்கன்னு ஒவ்வொருத்தரும் அம்மாவையும் என்னையும் கேள்வி கேட்கும்போது பதில் பேச முடியல முத்து. அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சி அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது. இதுலேயும் இந்த ரோகிணியோட பையன் கிறிஷ் நம்ம வீட்டில் இருக்கிறதா, அதான் அங்கே ஸ்கூல்லேருந்து வந்துட்டான்ல, இப்போவே கூப்பிட்டு போக வேண்டியதானே. இந்த கிறிஷை நாமளே பார்த்துக்கணும், கிறிஷுக்கு தேவையான எல்லா செலவையும் நம்ம செய்யணும், கிறிஷை படிக்க வைக்கணும், இப்படி ஒவ்வொன்றையும் நாம தான் பார்த்துக்கணும்னு ரோகிணி திட்டம் போட்டு தானே கிறிஷை வர வச்சா. இந்த கிறிஷாக இருக்கட்டும், ரோகிணியோட அம்மானு எல்லாரும் நம்மளை எவ்வளோ ஏமாத்திருக்காங்க. இதெல்லாம் நம்பி நாமளும் ஏமாந்துருக்கோம் பாரு. இனியும் கிறிஷை நீ பார்த்துக்கவும் வேண்டாம், இந்த வீட்டில் யாரும் பார்த்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கே வந்த விஜயா, இங்கே மனோஜ் வந்து சரியாக தானே பேசிகிட்டு இருக்கான், இப்போ கூட ரோகிணி தன்னுடைய அம்மான்ற உண்மையை இந்த கிறிஷ் சொல்ல மாட்டேங்கிறான் பாரு. அப்போ ரோகிணியும் கிறிஷும் எப்படிலாம் போய் சொல்கிறாங்க, இந்த கிறிஷை எப்படி நம்பி இந்த வீட்டில் தங்க வைக்கிறது, அதெல்லாம் முடியவே முடியாது. இப்போவே கிறிஷை இங்கேருந்து அனுப்பிடுங்க, இல்லைனா நானே கிறிஷை கூப்பிட்டு போய் விட வேண்டியதாக இருக்கும்னு சொல்லும்போது, முத்துமாமா வேண்டாம், என் பாட்டி வீட்டுக்கே என்னை அனுப்பிடுங்க, என் அம்மா எங்கே போனாங்கன்னு கேட்க உடனே விஜயா சொல்கிறாங்க, இப்போ தெளிவாக ரோகிணியை அம்மானு கூப்பிட்டு பேசுகிறியே, இத்தனை நாள் என் வீட்டில் தங்கியிருக்க, உனக்கு நாங்கள் சமைச்சு கொடுத்துருக்கோம், உன்னை நல்லா பார்த்துக்கிட்டோம், உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது முத்துவும் மீனாவும் உதவி செஞ்சுருக்காங்க, உன் பாட்டி கூட அவ்வளோ நல்லா உன்னை பார்த்துக்கிட்டதில்ல, ஏன் இந்த ரோகிணி உன் பக்கம் வந்து பேசுனது கூட இல்லை. அப்படி இருக்கும்போது எங்கள் எல்லாரையும் ஏமாற்ற எப்படி உங்களுக்கெல்லாம் மனசு வந்தது? இப்போ தான் உனக்கு ரோகிணி அம்மானு உனக்கே தெரியுதா? இத்தனை நாள் ரோகிணி ஆண்டின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்த, எப்படியெல்லாம் நடித்து ஏமாத்துறாங்க பாரு முத்து. இதுக்கு மேலே கிறிஷ் இந்த வீட்டில் இருந்தால் நானும் மனோஜும் இங்கே இருக்க மாட்டோம். இதுக்கு மேலே கிறிஷுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீட்டில் இல்லாமல் இருந்தால் பரவாயில்லன்னு தோணுச்சுன்னா கிறிஷுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு பேசும்போது, இந்த கிறிஷை கூப்பிட்டு போக கிறிஷோட பாட்டியை வர சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது, நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. இப்படி உங்கள் பொண்ணுக்காக எங்களை ஏமாற்றிட்டீங்களே, வீட்டுக்கு தேடி வந்து பொய் சொன்னீங்களே, இப்படிலாம் செய்ய அசிங்கமாக இல்லையான்னு கேள்வி கேட்கணும், அவங்கள மட்டும் எப்படி சும்மா விடுறதுன்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே மனோஜ், ஆமாம் முத்து, அம்மா சொல்கிறது சரிதானே, எவ்வளோதான் இந்த ரோகிணியோட அம்மாவும் நம்மளை ஏமாற்றுவாங்க, இதில் கிறிஷ் வேற இத்தனை நாள் ரோகிணி யாருன்னே தெரியாத மாதிரி நம்ம வீட்டில் வந்து தான் ரோகிணியை பார்த்து பேசின மாதிரியும் எப்படியெல்லாம் போய் சொன்னான். இவனெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம பார்த்துக்கவே கூடாது. முதல்ல கிறிஷை இங்கேருந்து அனுப்புகிற வழியை பாருங்கள். எவ்வளவோ சொன்னேன், இந்த கிறிஷ் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பிரச்சனை வருதுன்னு. யாராவது அம்மா பேச்சை கேட்டிங்களா? இப்போ பாருங்க, ரோகிணி என்னை ஏமாற்றிட்டு கிளம்பி போயிட்டா. என் வாழ்க்கையை பற்றி இங்கே யாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு தேடி வந்து என் வாழ்க்கையை பற்றியும் என்னை பற்றியும் ரோகிணியை பற்றியும் பேசும்போது என்னால் தாங்கிக்க முடியல. என்ன முடிவெடுக்குன்னு தெரியாமல், வெளியில் தலை காட்ட முடியாமல், பிஸ்னஸை கவனிக்க முடியாமல் கஷ்டப்படுறது நான் தானே. இனியாவது மீனாவும் ரோகிணியும் சேர்ந்து தானே பிரச்சனை செஞ்சுருக்காங்க முத்து. இனியாவது என் பேச்சை கேட்டு இங்கேருந்து கிறிஷை முதல்ல அனுப்பி வை, இல்லையா அம்மா சொன்ன மாதிரி நான் எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கண்கலங்கி பேசுகிறாரு மனோஜ். அப்போ தான் முத்து யோசிக்கிறாரு, வீட்டில் அம்மாவும் மனோஜும் பேசுகிறது சரிதானே, கிறிஷை நாம ஏன் பார்த்துக்கணும், கிறிஷ் கூட நம்மக்கிட்ட உண்மையை சொல்லலை, ரோகிணி மாதிரியே கிறிஷும் நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திருக்கான். கிறிஷோட பாட்டிக்கிட்ட கிறிஷை கூப்பிட்டு போகிறத விட இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாதே, அவங்கள பார்க்க ஏன் போகணும், எதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யணும், பேசாமல் கிறிஷோட சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, கிறிஷோட பெரியப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவோம், அவர் எங்கே இருக்காருன்னு கேட்போம், அவர் வந்து கிறிஷை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்லாம் சொன்னார்ல, கிறிஷை அவரே வந்து கூப்பிட்டு போகட்டும், அவ்வளவுதானே. கிறிஷை எங்கே அனுப்புறது, யார்கிட்ட உதவி கேட்குறதுன்னு தெரியல. மீனா இருந்திருந்தா கூட நல்ல யோசனை சொல்லியிருப்பா.
நாமளா யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுக்கணும். கிறிஷோட வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கணும்னா கிறிஷ் இந்த ரோகிணி கிட்ட இருக்கிறத விட கிறிஷோட பெரியப்பா வீட்டுக்கு போனாதான் கிறிஷ் வந்து சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே முத்து மனோஜ் கிட்ட சொல்கிறாரு, மனோஜ், நீ கிறிஷுக்காகலாம் இங்கேருந்து போக வேண்டாம். நீ இந்த வீட்டிலேயே நிம்மதியாக இரு. யாரும் வந்து உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்க. கிறிஷை யார் கூட அனுப்பி வைக்கணும், எங்கே கிறிஷை அனுப்பணும்னு எனக்கு தெரியும். நானே யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன். அது வரைக்கும் கிறிஷை பற்றி யாரும் பேச வேண்டாம், புரியுதுல அப்படின்னு சொல்ல, முத்து, இந்த பொறுப்பை நீ தானே எடுத்து செய்கிற. மீனாவும் முத்துவும் தான் கிறிஷை பார்த்துக்கணும்னு கிறிஷோட பாட்டி வந்து என்னென்னவோ பேசிட்டு போனாங்க. அதனால் கிறிஷை நீயே அனுப்பி வை. இனி கிறிஷை பற்றி நாங்கள் பேச போகிறதில்ல. ஆனால் கிறிஷ் இந்த வீட்டில் இருந்தால் நானும் அம்மாவும் இங்கே இருக்க மாட்டோம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ரோகிணி மாதிரியே இந்த கிறிஷும் எங்களை ரொம்ப ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை நீ அப்பான்னு கூப்பிட்டல்ல, ரோகிணி சொல்லி கொடுத்து தானே இப்படிலாம் பேசினேன், நல்லா ஏமாத்துறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு மனோஜ். இங்கே ரோகிணி வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே வித்யா சொல்கிறாங்க, என்ன ரோகிணி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க? உன்னால் எனக்கு நிறைய பிரச்சனை வருது ரோகிணி. இனி எனக்கு ஃபோன் பண்ணாத, என்கிட்ட பேசாத. இது வரைக்கும் உனக்கு நான் உதவி செஞ்சதால என் வீட்டுக்காரர் என்ன கேள்வி கேட்குறாரு. முருகன் ரொம்ப என் மேலே கோபமாக இருக்காரு தெரியுமா? இப்போ மீனா கூட அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. மீனாவையும் முத்துவையும் நான் போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். முத்து மீனா மேலே கோபமாக இருக்கிறதுக்கு காரணம் நீ தானே. மீனா மட்டுமா உனக்கு உதவி செஞ்சாங்க? நானும் உதவி செஞ்சுருக்கேன்னு முருகனுக்கு தெரிஞ்சதால முருகன் என்னை சந்தேகப்படுறாரு. நீயும் ரோகிணி மாதிரி என்னை ஏமாத்திடுவியான்னு கேள்வி கேட்குறாரு. பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறேன். ரோகிணி உன்னுடைய ஃப்ரெண்டு தானே, அவங்களே முத்தண்ணன் குடும்பத்தை ஏமாத்திருக்காங்கன்னா நீ அப்படி செய்ய மாட்டேன்னு எப்படி நம்ப முடியும்? இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் உன்னை விரும்பி வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போயாவது உண்மையை சொல்லு, நீ என்னை ஏமாத்துவியா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. என்ன பதில் சொல்ல முடியும்? நீ உன்னுடைய வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்தின, மனோஜை நம்ப வச்சு ஏமாற்றி தலகுனிய வச்ச. இப்போ அதே மாதிரி நடந்துருமோ, வித்யாவும் இப்படிலாம் ஏமாத்திடுவாளோன்னு இங்கே முருகன் வந்து யோசிக்கிறாரு. இதில் நீ வேற ஃபோன் பண்ணுறியா? ஃபோனை வை ரோகிணின்னு சொல்லும்போது, வித்யா ஃபோனை வச்சிடாத, என் மேலே கோவப்படாத வித்யா, எனக்கு புரியுது உன்னுடைய நிலைமை என்னன்னு புரியுது. நீ என்கிட்ட பேசினா உனக்கு பிரச்சனை வரும்னு நினைக்கிற, முருகன் உன்னை தப்பாக நினைப்பாருன்னு யோசிக்கிற. இருந்தாலும் இப்போ எனக்கு வேறு யார்கிட்ட இந்த உதவி கேட்குறதுன்னு தெரியல. மீனாவையும் முத்துவையும் பார்த்து பேசிட்டு வந்திருக்கல்ல, அவங்க சந்தோஷமாக தானே இருக்காங்க. ஆனால் என் நிலைமையை பாரு, நீ எவ்வளவோ எனக்கு உதவி செஞ்சுருக்க. இப்போ நான் சொல்கிற இந்த உதவியை மட்டும் செஞ்சா அதுக்கப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்ண கூட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே வித்யாவும், என்னது மறுபடியும் உனக்கு உதவி செய்யணுமா? என்னால் முடியாது, இதெல்லாம் முருகனுக்கு தெரிஞ்சா முருகனும் நானும் சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கவே முடியாது. ஏற்கனவே சந்தேகப்படுற முருகன் ரொம்ப கோவப்படுவார். வேண்டாம் ரோகிணி, நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. வித்யா, எனக்குன்னு யார் இருக்கா, எங்கே போகணும்னு தெரியாமல் உங்ககிட்டலாம் உதவி கேட்டேன். நீயும் மகேஸ்வரியும் உதவி செய்ய முடியாதுன்னு நீங்கள் ஒரு முடிவை சொல்லிட்டீங்க. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு கூட நீ கேட்கல. என் மேலே உண்மையாகவே உனக்கு அக்கறை இல்லையா? இல்லை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கியே அதனால் கேட்குறேன். கிறிஷ் இப்போ முத்து வீட்டில் தானே இருப்பாங்க. கிறிஷை மட்டும் கூப்பிட்டு வந்து என்கிட்ட விட்டுட்டேன்னா நான் வந்து என் வேலையை பார்ப்பேன். இனி உங்கள் யாருக்கும் பிரச்சனை செய்ய மாட்டேன். ஆனால் கிறிஷ் என்னுடைய பையன், என்கிட்ட வரணும்ல. முத்து வீட்டில் இருக்கும்போது எப்படி போய் நான் கூப்பிட முடியும்? அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு விஜயா அந்த பேச்சு பேசியில் அனுப்பியிருக்காங்க. எனக்கு அந்த வீட்டில் உரிமை இல்லைன்னு வேறு சொன்னாங்க. அங்கே போகவே எனக்கு முடியாது. அங்கே போனால் விஜயா சும்மா விட மாட்டாங்க. மனோஜ் பிரச்சனை செய்வார். அதனால் நீ தான் என் பையன் கிறிஷை கூப்பிட்டு வந்து நான் சொல்கிற இடத்துல விடணும். என்கிட்ட கிறிஷ் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் யாருடைய உதவியும் வேண்டான்னு என் வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன். மற்றபடி நான் உனக்கு என்னைக்கும் பிரச்சனை செய்யவே மாட்டேன். எனக்காக நீ வந்து கிறிஷை கூப்பிட்டு வருவியான்னு கேட்க, அது எப்படி முடியும்? அந்த ரோகிணி எங்கே இருக்காங்கன்னு உன் மாமியார் என்னல கேள்வி கேட்பாங்க? மனோஜ் வந்து சும்மா விடுவாரா? நீயும் ரோகிணி கூட சேர்ந்து பொய் சொன்னியேன்னு என்னை கேள்வி கேட்டு என்ன மாட்டி விட்டுட்டாங்கன்னா அவ்வளவுதான். என் வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்க வேண்டாமா? உனக்கு உதவி செய்யணும்னு எனக்கு தோணுது, ஆனால் இப்போ என்னால் முடியாது. நீ ஃபோனை வை. உன் பையன் உன்னை பார்க்க வரணும்னா நீயே உன் மாமியார் வீட்டில் போயிட்டு உன் பையனை கூப்பிட்டு வா. அதை விட்டுட்டு என்னால் இனி உதவி செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க வித்யா. எப்படி கிறிஷை பார்க்குறது, கிறிஷை எப்படி அங்கேருந்து கூப்பிட்டு வர்றது அப்படின்னு தெரியலையேன்னு ரோகிணி ரொம்பவே திருன்னு முழிக்கிறாங்க. ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க ரோகிணி. நாம் சிந்தாமணி வீட்டில் இருக்கிறோம். கிறிஷை இங்கே எப்படி வர வைக்கிறது? நான் சிந்தாமணி வீட்டில் இருக்கேன்னு தெரிஞ்சால் எனக்கு மட்டும் இல்லை, விஜயத்தை சிந்தாமணிக்கிட்டையும் கேள்வி கேட்டு பிரச்சனை செய்வாங்களே அப்படின்னு ரோகிணி ரொம்பவே யோசிக்கிறாங்க. முத்து தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கார் செட்டில் பேசிகிட்டு இருக்காரு. அந்த சமயம் இங்கே கிறிஷோட பெரியப்பா ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு. முத்து, நாங்கள் ஊருக்கு கிளம்பி வரோம். நீங்கள் தான் முத்து எங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நீங்கள் வாங்க. ஆமாம் இப்போ தானே கிளம்பி போனீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை
எங்கள் அம்மா இப்போ எங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அதனால் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க நடந்ததை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. என் அம்மா இருக்கும்போதே கிறிஷை பார்க்கணும், என் தம்பி பையனை பார்த்து பேசணும், அவனுக்குன்னு செய்ய வேண்டிய ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்க இருக்கும்போது அதெல்லாம் நடக்கவே இல்லை. இப்போ என் அம்மாவும் இல்லை. ஆனாலும் என் தம்பிக்கு செய்ய வேண்டியதை என் தம்பி பையனுக்காவது செய்யணும். இப்போ என் பையன்தான் இல்லை, ஆனால் இங்கே கிறிஷ் இருக்கான்ல, என் பேரனை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் அங்கே கிறிஷோட அம்மா கல்யாணிக்கும் ஃபோன் பண்ணோம், கல்யாணியோட அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணோம். யாருமே எங்ககிட்ட பேச தயாராக இல்லை. என்ன செய்யன்னு தெரியல. எங்கள் அம்மா ஆசைப்பட்டதும் நடக்கலையேன்னு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது. கிறிஷ் எங்களை பார்க்க வர வேண்டாம், எங்கள் ஊருக்கு வர வேண்டாம், எங்களுக்குன்னு எதுவுமே செய்ய வேண்டாம். ஆனால் என் தம்பி பையன் கிறிஷுக்கு செய்ய வேண்டியதை நாங்கள் செய்யணும்ல. எங்கள் அம்மா ஆசைப்பட்டதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் ஊருக்கு திரும்பி வரேன். இங்கே என் மனைவி வேற ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க, அவங்களையும் நான் பார்த்துக்கணும்னு சொல்ல. அப்படியா, அவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது நடந்ததை பற்றி பேசுகிறாரு. என் அம்மாவும் இல்லை, இப்போ என் மனைவியும் ரொம்ப முடியாமல் இருக்க ஹாஸ்பிட்டலில் அவங்கள நான் பார்த்துக்கிறேன். இல்லைனா நானே கிறிஷை கூப்பிட்டு போய் கிறிஷை வந்து நல்லபடியாக பார்த்துப்பேன், அவனுடைய படிப்பையும் பார்த்துப்பேன். ஆனால் இப்போ என் மனைவி என் கூட இருக்கணுமே, அதுக்காக இங்கே டாக்டர் வந்து என் மனைவிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறதுனால நானே ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனாலும் என் தம்பி பையன் கிறிஷை பார்க்கணும், அதுக்காக தான் நான் ஊருக்கு வரேன்னு சொல்லும்போது, அப்படியா, நான் வேற கிறிஷை இவங்க வீட்டுக்கு அனுப்பணும்னு நினச்சினே. ஆனால் கிறிஷோட பெரியப்பா இப்படி பேசுகிறாரே, கிறிஷ் எங்கள் வீட்டில் தான் இருக்கான், இவர்கிட்ட எப்படி பேசி புரிய வைக்கிறது, ஒன்றுமே புரியல அப்படின்னு முத்து வந்து யோசிக்கிறாரு. நம்ம நேரில் போய் பார்ப்போம், அவர்கிட்ட பேசுவோம், உண்மையை சொல்வோம், அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம் அப்படின்னு முத்து வந்து முடிவெடுக்கிறாரு. முத்து கிறிஷோட பெரியப்பாவை பார்க்கறதுக்காக போகிறாரு. கிறிஷோட சொந்தக்காரங்க முத்துவை பார்த்த உடனே நீங்கள் என்னை என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லும்போது, நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான உண்மையை பேசணும், நீங்கள் கிறிஷை பார்க்கணுன்னு நினச்சிங்கல்லன்னு கேட்க, ஆமாம், ஆனால் கிறிஷ் எங்கே இருக்கான்னு தெரியல, அதான் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் தங்கி எப்படியாவது கிறிஷை கண்டுபிடிக்கணும். கிறிஷை வந்து கிறிஷுக்கு படிப்பு செலவாக இருக்கட்டும், அவனுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செய்யணும். இனி எங்களுக்குன்னு எதுவுமே தேவையில்லை. கிறிஷுக்கு தர வேண்டிய சொத்தை வந்து நான் கொடுத்துட்டேன்னா, அதுக்கப்புறமா நான் கிறிஷை பார்க்க வரலன்னா கூட பரவாயில்ல, கிறிஷோட அம்மா கல்யாணிக்கிட்ட பார்த்து பேசணுன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிறிஷை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறீங்களான்னு கேட்க, ஆமாம், நான் எவ்வளவோ ஃபோன் பண்ணேன், கல்யாணியும் ஃபோன் எடுத்து பேச மாட்டேங்கிறாங்களே, என்ன செய்யன்னு தெரியாமல் தான் நான் கிளம்பி வந்துட்டேன். என் அம்மா நினச்ச மாதிரியே கிறிஷுக்கு சேர வேண்டிய சொத்தை நான் கொடுத்துட்டேன்னா, அதுக்கப்புறம் எனக்கு வந்து கிறிஷை பார்க்க விடலைனாலும் பரவாயில்ல, ஆனால் என் தம்பி வந்து தம்பிக்காக எங்கள் அம்மா கொடுத்த பணத்தையும் சொத்தையும் இங்கே கிறிஷுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி முத்துக்கிட்ட பேசுகிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் வீட்டு பையன் கிறிஷ் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கான் அப்படின்னு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு முத்து. என்ன சொல்கிறீங்க, இங்கே கல்யாணியோட பையன் உங்கள் வீட்டில் எப்படி, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்ல நடந்த உண்மையை முத்து பேசுகிறாரு. இங்கே ரோகிணி என் அண்ணன் மனோஜை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இத்தனை நாள் எங்களுக்கு ரோகிணின்னு தான் அவங்கள தெரியும், கிறிஷோட அம்மா தான் கல்யாணின்னு யாருன்னே தெரியாமல் யோசனை பண்ணோம். இப்போ தான் எனக்கு உண்மை தெரிய வந்தது, உங்கள் மூலமாக தான் நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச கடைக்கு நீங்கள் ஃபோட்டோ வாங்க வந்தீங்கல்ல, அப்போ தான் நான் பார்த்தேன், உங்கள் தம்பியை கல்யாணம் பண்ணது இங்கே எங்கள் வீட்டில் இருந்த ரோகிணி தான். ஆனால் அந்த உண்மையை சொல்லாமல் எங்கள் அண்ணன் மனோஜையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கள் எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. கிறிஷ் தன்னுடைய பையன்ற உண்மையை கூட சொல்லலை, தன்னுடைய வாழ்க்கைக்காக அவங்க ரொம்பவே பொய் சொல்லிட்டாங்க. அதனால் கோவத்தில் அவங்கள வீட்டில் இருந்து அனுப்பிட்டோம். இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் கிறிஷ் எங்கள் வீட்டில் தான் இருக்கான். கிறிஷை நாங்கள் தான் பார்த்துக்கிறோம், நீங்கள் வேணும்னா வந்து கிறிஷ்கிட்ட பேசுங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. என்னதான் ரோகிணி கிறிஷோட அம்மாவாக இருந்தாலும் அவங்க இத்தனை நாள் உண்மையை சொல்லாமல் கிறிஷை சரியாக பார்த்துக்காம நானும் மீனாவும் தான் அப்பப்போ கிறிஷை பார்த்துக்கிட்டு கிறிஷுக்கு உதவி செஞ்சிட்ருந்தோம். இப்படி கிறிஷை வந்து ரோகிணிக்கிட்ட அனுப்புறதை விட நீங்களே கிறிஷை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்போ உங்கள் வீட்டில் கிறிஷை பார்த்துக்கிறதுக்கு கிறிஷோட பாட்டியும் இல்லை, உங்கள் மனைவியும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஆனால் என்ன செய்யன்னு தான் எனக்கு தெரியல. நீங்கள் வந்து கிறிஷை கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு முத்து கேட்குறாரு. என்னது, கல்யாணி ஏற்கனவே நடந்த கல்யாணத்தை சொல்லாமல் ஏமாத்திட்டாளா அப்படின்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்லை, தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, என்னை மனோஜ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மனோஜுக்கு நிறைய சொத்து கிடைக்கும், பணம் கிடைக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட சொன்னதால் ரோகிணி சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ ஏமாந்து போய் நிற்கிறாங்க. இப்படி ரோகிணி சொன்னது எல்லாமே பொய் தான். எங்களுக்கு அவங்கள ரோகிணின்னு தான் தெரியும். ஆனால்
உங்கள் வீட்டு மருமக கல்யாணி தான் எங்கள் வீட்டில் இத்தனை நாள் இருந்திருக்காங்கன்னு இப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் வேணும்னா வந்து கிறிஷை பாருங்க அப்படின்னு கிறிஷோட பெரியப்பா கிட்ட உண்மையை சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு முத்து. இங்கே வீட்டில் இருக்க விஜயா கிறிஷை பார்த்த உடனே ரொம்ப கோவமா இந்த கிறிஷை இந்த வீட்டில் கவனிக்க யாரும் இல்லை. மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. முத்து சவாரிக்கு கிளம்பி போயிட்டான். இந்த கிறிஷுக்கு சாப்பாடு கொடுக்கறது, வீட்டு வேலையை பார்க்குறதுன்னு ஒவ்வொன்றையும் நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரோகிணியோட பையன் கிறிஷை இந்த வீட்டில் தங்க வச்சதே பெருசு தான். இதில் சாப்பாடு வேற நான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எப்போ தான் இந்த முத்து ஒரு நல்ல முடிவு எடுக்க போகிறான்னு தெரியல. கிறிஷ் இங்கேருந்து போனால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், மனோஜும் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க விஜயா. அந்த சமயம் முத்து வீட்டுக்கு வராரு. கிறிஷோட பெரியப்பாவை கூப்பிட்டு வர உடனே அண்ணாமலை, என்ன முத்து மீனாவை கூப்பிட்டு வருவேன்னு பார்த்தா, ஆமாம் இவர் யாருன்னு கேட்க, சொல்கிறேன்ப்பா கிறிஷோட சொந்தக்காரங்களை தான் கூப்பிட்டு வந்திருக்குன்னு சொல்லும்போது, அப்படியா முத்து, அப்போ கிறிஷை இவர் கூப்பிட்டு போகிறாரா? இனிதான் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க விஜயா. அம்மா அவருக்கே இப்போ நிலமை சரியில்லை, கிறிஷை பார்த்துட்டு போகலான் தாம்மா வந்திருக்காங்க. ஆனால் கூப்பிட்டு போய் பார்த்து பாரான்னு தெரியலன்னு சொல்ல, அது எப்படி, கிறிஷை பார்க்கறதுக்கு கிறிஷோட பாட்டி வர மாட்டாங்க, இந்த ரோகிணி கண்டுக்கவே மாட்டா, கிறிஷோட சொந்தக்காரங்க தானே. ஆமாம் இவர் யாரு, யாராக இருந்தால் என்ன, கூப்பிட்டு போக சொல்ல முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அந்த சமயம் கிறிஷோட பெரியப்பா எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாரு. கல்யாணி என் தம்பியை தான் கல்யாணம் பண்ணாங்க. என்ன, கல்யாணி செஞ்ச பிரச்சனையால் என் தம்பி எங்களை விட்டு பிரிஞ்சுட்டான். இப்போ கிறிஷையும் பார்க்க முடியாமல் நாங்கள் உடனே கல்யாணியை அங்கேருந்து அனுப்பிட்டோம். ஏன்னா எல்லா சொத்தும் எங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சோம். ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம், எங்களுக்குன்னு வாரிசு இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் நல்ல வசதியாக இருக்கோம். கிறிஷை பார்க்கணும், என் தம்பிக்கு சேர வேண்டிய பணம் சொத்து எல்லாத்தையும் கிறிஷுக்கு கொடுக்கணும், கிறிஷை நல்லா படிக்க வைக்கணும், நாங்களும் நல்ல பிஸ்னஸ் செய்கிறோம். கிறிஷ் வந்து நல்லா முன்னேறி வந்தா அவனை நாங்களே கூப்பிட்டு போய் பார்த்துக்கலாம்னு நினச்சோம். என் அம்மாவும் அப்படி தான் ஆசைப்பட்டாங்க. இப்போ என் அம்மா கிறிஷை பார்க்கணும்னு நினச்சி கிறிஷை பார்க்க முடியாமல் ரொம்பவே மனசு வேதனையோடு எங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இப்போ என் மனைவியும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இல்லைன்னா நானே கிறிஷை கூப்பிட்டு போய் பார்த்துப்பேன். ஆனால் முத்து கிறிஷை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். முத்து மூலமாக தான் கிறிஷ் இங்கே இருக்கிறதா தெரிய வந்தது. உடனே என் தம்பி பையன் கிறிஷை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். அது மட்டும் இல்லை, இனி கிறிஷுக்கு இந்த வீட்டில் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு எவ்வளோ செலவானாலும் அந்த பணத்தை நானே கொடுத்துருவேன். முத்து, மீனா, கிறிஷுக்கு சேர வேண்டிய சொத்தை நான் முத்துவுக்கு எழுதி வைக்க போகிறேன். முத்து கிறிஷை பார்த்துக்கிட்டா போதும். முத்து, நீங்கள் வந்து சவாரிக்கு போகிறீங்க, கார் டிரைவராக இருக்கிறீங்க. இனி நீங்களும் பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறலாம். நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். கிறிஷுக்காகவும் என் தம்பிக்காகவும் நான் என்ன வேணாலும் செய்வேன். நாங்கள் மனசு மாறி கிறிஷை பார்க்கணுன்னு நினைக்கும் போது எங்களால் பார்க்க முடியல. இப்போ நீங்கள் கிறிஷை எங்கள் கூட அனுப்பணும்னு நினைக்கும் போது எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. கிறிஷை நாங்கள் வந்து கண்டிப்பாக கூப்பிட்டு போவோம். இத்தனை நாள் கிறிஷை நீங்கள் தானே முத்து நல்லா பார்த்துக்கிட்டீங்க. முத்துவும் மீனாவும் இல்லைன்னா கிறிஷ் வந்து இந்த நிலைமையில் தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டான். ரோகிணி தன்னுடைய வாழ்க்கைக்காக இப்படி போய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. இதில் ரோகிணியோட அம்மா ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறதே அவங்களுக்கு வேலையாக இருக்குது. இனி ரோகிணியை நம்பியும் நான் கிறிஷை அனுப்ப முடியாது. ரோகிணியோட அம்மாவும் இனி என் தம்பி பையன் கிறிஷை பார்த்துக்க வேண்டாம். முத்துவும் மீனாவும் கிறிஷை பொறுப்பாக பார்த்துக்கிட்டாங்கன்னா எல்லா சொத்தையும் நான் முத்துவுக்கும் மீனாவுக்கும் கொடுக்க தயாராக இருக்கேன். ஏன்னா என் தம்பி பையன் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் வீட்டில் நிம்மதியாக இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் முத்து அப்படின்னு கண்கலங்கி அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு கிறிஷோட பெரியப்பா. உடனே விஜயா பேரதிர்ச்சியோட இங்கே வந்து மனோஜை பார்க்குறாங்க. என்னது, கிறிஷுக்கு நிறைய சொத்தெல்லாம் வரப்போகுதா? கிறிஷை பார்த்துக்கிறதுக்காக முத்துவுக்கு நிறைய பணம் கொடுக்க போகிறாங்களா? என்ன நடக்குது? கிறிஷால் அப்போ முத்துவுக்கும் மீனாவுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க போது போல். கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இத்தனை நாள் நான் ரொம்ப கோவப்பட்டேன். இப்போ தானே தெரியுது, ரோகிணி யாரை கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க வீட்டில் உள்ளவங்க ரொம்ப வசதியாக இருந்திருக்காங்க, ரொம்ப பெரிய பணக்காரங்க போல். கிறிஷ் இந்த வீட்டில் இருந்தால் அப்போ முத்துவுக்கும் மீனாவுக்கும் நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க விஜயா. உடனே முத்து சொல்கிறாரு, சார் கிறிஷ் மூலமாக எனக்கு பணம் கிடைக்கும்னு நான் என்றைக்கும் ஆசைப்பட்டதில்லை. கிறிஷை சந்தோஷமாக பார்த்துக்கணும், கிறிஷுக்குன்னு யாருமே இல்லைன்னு நினச்சேன். ஆனால் கிறிஷ் ரோகிணிக்காக எங்ககிட்ட கூட உண்மையை சொல்லாமல் இருந்துட்டான். கிறிஷுக்கு எங்களை விட அவங்க அம்மா தானே முக்கியம். ஆனால் என்றைக்கும் ரோகிணி கிறிஷை நல்லா பார்த்துக்கணும், தன்னுடைய வாழ்க்கையை விட என் பையன் வாழ்க்கை தான் முக்கியம்னு அவங்க நினச்சதும் இல்லை, அப்படி பேசுனதும் கிடையாது. தன்னுடைய வாழ்க்கைக்காக பொய் சொல்லி என்ன வேணாலும் செய்வாங்க, யாரை வேணாலும் ஏமாற்றுவாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே ரோகிணிக்கிட்ட இனி கிறிஷை அனுப்பக்கூடாதுன்னு நானும் மீனாவும் ஏற்கனவே முடிவெடுத்துட்டோம். ஆனால் நீங்கள் வந்து கிறிஷை கூப்பிட்டு போவீங்க, கிறிஷுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், கிறிஷை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தது. ஆனால் உங்களுடைய சூழ்நிலை இப்போ கிறிஷை பார்த்துக்க முடியலன்னு சொல்கிறீங்க.
எனக்கு பணமும் வேண்டாம், எந்த சொத்தும் வேண்டாம். அதுக்கெல்லாம் நான் என்றைக்கும் ஆசைப்பட மாட்டேன். இந்த மனோஜ் தான் பணத்துக்காக ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் கோவப்படுறாங்க. நான் நல்லா சம்பாதிக்கிறேன் சார். இருக்கிற பணத்தை வச்சு கிருஷ்ணன் நல்லா பார்த்துப்பேன். மற்றபடி கிருஷிக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. எனக்கு நீங்கள் பணம் கொடுக்கவும் வேண்டாம், சொத்தும் எனக்கு வேண்டாம். நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படவே மாட்டேன்னு சொல்கிறாரு முத்து. உடனே மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. அப்போ கிருஷ் உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பையனா? முத்துவுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாமல் எனக்கு எந்த பணமும் வேணாம், நான் கிருஷ்ணை நல்லா பார்த்துப்பேன்னு அவங்களா வந்து முத்துவுக்கும் மீனாவுக்கும் நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. கிருஷோட சொத்தையே வந்து முத்துவுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக பிஸ்னஸ் ஆரம்பித்து இங்கே முத்து எவ்வளோ நல்லபடியாக இருக்கலாம். ஆனால் எனக்கு பணமே வேண்டாம், பணம் எனக்கு முக்கியமே இல்லைன்னு இந்த முத்து சொல்கிறானே. என்கிட்ட சொல்லியிருந்தா கிருஷ்ணன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொத்தெல்லாம் எழுதி வாங்கியிருப்பேன். ஆனால் அந்த திறமை இந்த முத்துவுக்கு இல்லையே அப்படின்னு மனோஜ் பார்க்குறாரு. உடனே இங்கே கிருஷோட பெரியப்பா சொல்கிறாங்க, முத்து உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் ரொம்ப நல்லவர். அதனால் மீனாவையும் வீட்டுக்கு கூப்பிட்டுவாங்க. நீங்கள் ரோகிணியால் தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை. ரோகிணிக்கு மீனா உதவி செஞ்சுருக்காங்க. நான் வேணும்னா இங்கே ரோகிணிக்காக உங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன். இப்போ என் தம்பி பையன் கிருஷோட வாழ்க்கை எனக்கு முக்கியம். மீனாவும் முத்துவும் கிருஷை பார்த்துக்கிட்டோம். இப்போவே அவங்களுக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு முத்துக்கிட்ட நிறைய பணத்தை கிருஷோட பெரியப்பா கொடுக்குறாரு. இனி கிருஷை யார் பார்த்துக்கணும் யார் பார்த்துப்பாங்கன்னு நான் யோசிக்க வேண்டாம். ஏன்னா முத்துவும் மீனாவும் ரொம்ப நல்லவங்க. நீங்கள் பெரிய ட்ராவல்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா முத்து? நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செய்கிறேன். இந்த பணம் மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான சொத்து எல்லாத்தையும் நானே கொடுக்குறேன். எனக்குன்னு வாரிசு இல்லை. நான் சேர்த்து வச்ச பணம், சம்பாதிச்ச சொத்துன்னு இதெல்லாம் நான் யாருக்கு கொடுக்க போகிறேன்? என் தம்பி பையன் கிருஷிக்காக தானே. நீங்கள் கிருஷை பார்த்துக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு முத்து எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்க எவ்வளவோ சொல்லியும் கிருஷோட பெரியப்பா கேட்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு முத்து நினச்சாலும் இங்கே கிருஷோட பெரியப்பா ரொம்ப பாசமாக பேசி கிருஷிக்காக நிறைய பணத்தை முத்துக்கிட்ட கொடுக்க, முத்துவுக்காக அவங்க சேர்த்து வச்ச சொத்தையும் மீனாவும் முத்துவும் தான் இனி பார்த்துக்கணுன்னு எல்லாத்தையும் அவங்களுக்காக எழுதி கொடுக்க முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கிருஷ் மேலே எனக்கு கோபம் இருந்தது. ரோகிணிக்காக கிருஷ்ணும் வந்து பொய் சொல்லியிருக்கான்னு நினச்சேன். ஆனால் இப்போ கிருஷை பார்த்துக்கிற பெரிய பொறுப்பு எனக்கு கிடச்சிருக்கு. கிருஷை ஏற்கனவே தத்தெடுக்கணும், கிருஷ்ணை நான் தான் பார்த்துக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி இப்போ கிருஷோட பெரியப்பாவே இந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்கன்னா இனி ரோகிணி மட்டும் இல்லை, ரோகிணியோட அம்மா யார் வந்து கூப்பிட்டாலும் கிருஷை நான் அனுப்பவே மாட்டேன். இனி கிருஷை நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி முத்து உடனே மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. மீனா, நீ உங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு கிருஷை பார்த்துக்கிறதுக்கு உடனே கிளம்பி வா அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு கிருஷோட பெரியப்பா வந்து பேசினாரு. கிருஷுக்காக நமக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு, வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனால் கிருஷை நம்ம பார்த்துக்கணுன்னு சொல்லி பெரிய பொறுப்பையும் கொடுத்துருக்காரு. இந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு கிருஷை பார்த்துக்கிறேன்னு மட்டும் நீ நினைக்காத. ஏற்கனவே கிருஷ் மேலே எனக்கு ரொம்ப அக்கறை இருக்குன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்ல உடனே மீனா கிளம்பி விஜயா வீட்டுக்கு வராங்க. விஜயா, அண்ணாமலை, மனோஜ் பேரதிர்ச்சியோடு இருக்கும்போது முத்துக்கிட்ட நிறைய பணத்தையும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிருஷோட பெரியப்பா கிருஷை பார்த்து பேசிட்டு கிளம்புறாரு. உடனே இங்கே வந்து கிருஷ் வந்து, முத்துமாமா அப்போ அம்மாவை நான் பார்க்க முடியாதுன்னு சொல்ல, எப்படியும் ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு இன்னும் என்னென்ன பிரச்சனை செய்ய போகிறாங்கன்னு தெரியல கிருஷ். ரோகிணி எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமாக இருக்கணும். இந்த பணத்துக்காக நான் இப்படி பேசலை. உங்கள் பெரியப்பா என்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு. இந்த பணத்தை நான் எடுத்து செலவு செய்ய போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, எதுக்குங்க செலவு செய்ய வேண்டாம்? நாமளும் பிஸ்னஸ் ஆரம்பித்து முன்னேற வேண்டாமா? கிருஷை பார்த்துக்கிறது மட்டும் நம்ம பொறுப்பு இல்லைங்க, நாம் வாழ்க்கையில் முன்னேறணும். கிருஷ் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு பேசின எல்லாரும் இப்போ அமைதியாக இருக்காங்கல்ல, இனியாவது புரிஞ்சுப்பாங்க. நம்ம பொறுப்பாக கிருஷை பார்த்துக்கிறதுனால எவ்வளோ பெரிய வருமானம் மாதிரி நமக்கு பணம் கிடச்சிருக்கு, எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. கிருஷ் இந்த வீட்டில் இல்லைன்னா இதெல்லாம் கிடச்சிருக்குமா என்ன? விஜயாத்தை பார்த்தீங்களா? இனியாவது கிருஷ் இந்த வீட்டில் இருக்கலாம்லன்னு சொல்லும்போது, கிருஷ் எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பையன், அவன் இருக்கக்கூடாதா என்ன இந்த வீட்டில்? கிருஷ் மேலே கோவம் இருந்தது. கிருஷுக்காக யாருமே இல்லைன்னு கோவப்பட்டேன். ஆனால் இப்போ கிருஷுக்காக கிருஷோட பெரியப்பா எவ்வளோ பணத்தை கொடுத்துட்டு போகிறாரு. கிருஷ் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கலாம். மீனா, நீ பூ கொடுக்க போனாலோ இல்லை நீங்கள் யாரும் வீட்டில் இல்லைனாலும் நான் கிருஷை நல்லபடியாக பார்த்துப்பேன், கிருஷை பொறுப்பாக பார்த்துப்பேன். முத்து, உனக்கு நிறைய பணம் இருக்கே, என்கிட்டயும் அந்த பணத்தை கொடுக்கலாம்லன்னு சொல்ல, நான் பெரிய ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க போகிறேன். நான் வந்து சாதாரண கார் டிரைவர்னு பேசுனீங்கல்ல, எல்லார் முன்னாடி நான் பிஸ்னஸ் செஞ்சு காட்டுறேன், அப்போ புரிஞ்சுப்பீங்க நான் யாருன்னு. எங்கள் அருமை பெருமை உங்களுக்கு தெரிய வேண்டாமான்னு சொல்ல,
இதென்ன உன்னுடைய பணமான்னு கேட்க, என்னை நம்பி கொடுத்துட்டு போயிருக்காங்க, இந்த பணத்தை நான் வீணாக செலவு செய்ய மாட்டேன், நல்லபடியாக கிறிஷை பார்த்துப்பேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, கிறிஷால முத்துவுக்கும் மீனாவுக்கும் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மனோஜ் வந்து சொல்கிறாரு. ஆமாம் மனோஜ், கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு கிறிஷோட பாட்டியை வர சொல்லி கிறிஷை இங்கேருந்து அனுப்பணும்னு பார்த்தா, கிறிஷோட பெரியப்பா திடீர்னு வந்து முத்து மீனா கிட்ட கிறிஷை நீங்கள் தான் பார்த்துக்கணும், அதுக்காக எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு இப்படி பணத்தை கொடுப்பாரு, சொத்தை வந்து கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ கிறிஷ் நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கும் இப்படி நிறைய பணம் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அதிலிருந்து விஜயா கிறிஷை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் கிடைச்ச பணத்தை நல்லபடியாக பயன்படுத்தி புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. பெரிய டிராவல்ஸ் ஆரம்பிக்கிற முத்து நல்லபடியாக சம்பாதிச்சு கிறிஷை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு. இங்கே நடந்த பிரச்சனை எல்லாமே இங்கே ரோகிணிக்கு தெரிய வருது. என்னது, கிறிஷோட பெரியப்பா முத்துவுக்கு நிறைய பணம் கொடுத்து கிறிஷை பார்த்துக்கிறதுக்கு இந்த பொறுப்பையும் கொடுத்துருக்காரா? அப்போ என்ன நம்பி கிறிஷ் வரமாட்டானா? கிறிஷை நான் கூப்பிட்டு போகணும்னு நினச்சா கிறிஷோட பெரியப்பா தேடி வந்து முத்துவுக்கும் மீனாவுக்கும் உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் கிறிஷை முத்து தான் பார்த்துக்கணுன்னு எதுக்காக சொல்லிட்டு போகணும்? நான் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முத்து திட்டம் போட்டு என்னை ஏமாத்தினாரு. என்னை பற்றின உண்மையை சொல்லி என்னை தலைகுனிய வச்சாரு. ஆனால் என் பையன் கிறிஷால முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புது பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து முத்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறாரு. அதுக்கெல்லாம் காரணம் என் பையன் கிறிஷ் தானே. அந்த வீட்டில் கிறிஷாவது சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு முத்து மீனாவை நினச்சி ரோகிணிக்கு ரொம்பவே கோவம் வருது. ஆனால் கிறிஷ் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பான். சீக்கிரமாகவே மனோஜ் மனசு மாறி என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி வந்து அந்த வீட்டுக்கு என்ன மனோஜ் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க ரோகிணி. முத்து மீனா இங்கே கிறிஷோட பெரியப்பா கொடுத்த பணத்தை வச்சு பெரிய பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து அவங்க வாழ்க்கை என்னவோ சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் என் நிலைமை இப்படி இருக்கே, என் பையன் கிறிஷை கூட பார்க்க முடியலையே அப்படின்னு முத்து மீனா மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க ரோகிணி.